நான் நல்ல டாக்டருங்க, நீ நல்ல ஆக்டருங்க, நல்ல தலைவருங்க. எப்படி தலைவர் எப்படி தலைவர் சொல்லவே இல்லையா? ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாக் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது பெட்டராக இருக்குன்னு நீங்கள்? ஆமாம், நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷம். முதல்வராக திரைப்படத்துறை சரி, அரசியல் கேட்குறாங்க. அதாவதுங்க, விஜய் வந்து சந்தோஷப்படலாம் இல்லையா? அவர் வித்தியாசமாக பண்ணுவார்னு தான் நான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். அப்படி உங்களுக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைகணி கடையில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோக்கடிச்சிங்களே, அது ஏன் துடைக்கணும் உங்களுக்கு? அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள். ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க பூரா 90% வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுது? பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யார்? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டிருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்கள் யார்? நம்ம நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். புரியுது? நம்மளுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா என்டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் க்ளோஸ்அப்பில் வர்றாங்க அவங்க. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல்னு சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க அந்த படத்தை வெளியாக சொல்கிறதும் வெளியே சொல்கிறது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன். இப்போ கருணாநிதி வந்து அண்ணா சினிமாவுக்கு வசனம் எழுதுனது தானே, நேரடியாக சினிமாக்குள்ள வழியாக சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்துக்கு வசனம் எழுதுனது தான். அதுமாதிரி கலைஞர் வசனம் எழுதுனது தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் காகித பூவை என்னமோ படம் நாடகம்லாம் கூட நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம்லாம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் அந்த வந்தவர். அப்புறம் அந்த குரூப்பில் தான் படத்தில் எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் வந்து நாகராஜ் வந்திருக்கோம். புரியுது உங்களுக்கு? அதனால் அது மக்களுக்கு வந்து அதிகமாக நெருக்கமாகறவங்க வந்து மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப் வருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க எல்லாம் படித்தவனா இருக்கானுங்க. பார்த்தீங்களா? மக்களுக்கு வந்து அறியாமை இருக்க வரைக்கும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரன் படிச்சுக்குவாங்க. புரியுது உங்களுக்கு? மக்களுக்கு அறியாமை வந்து தொடர்ந்து இருக்க வரைக்கும் அரசியல்வாதி சினிமாக்காரன் நல்லா படிச்சுக்குவாங்க. உங்களுக்கு அறிவு வந்தால் நீங்கள் படம் பார்க்குறீங்க. அப்புறம்